சென்னை அரும்பாக்கத்தில் மருந்து நிறுவனம் ஒன்று சாஷே வடிவில் தாய்ப்பாலை விற்பனை செய்து வந்தது அம்பலமாகியுள்ளது. உணவு பாதுகாப்பு அதிகாரிகளை அதிர வைத்துள்ள கள ஆய்வு குறித்து பார்க்கலாம் இந்த தொகுப்பில். குழந்தைக்கு முதல் உணவாகும் தாயின் உதிரம் தாய்ப்பால். ஊட்டப்படுவது உணவு மட்டுமல்ல, தாயின் உணர்வும் தான். புனிதத்தின் மறுபெயரான தாய்ப்பாலை கூட வணிகமாக்கும் அளவு சீர்கெட்டு விட்டது சமுதாயம். சென்னை மாதவரத்தில் தாய்ப்பாலை வணிக ரீதியாக விற்ற கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்து சில நாட்களிலேயே மற்றொரு சம்பவம் சிக்கியுள்ளது. சென்னை மாநகரம் முழுவதும் 18 உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கொண்ட குழு தீயாய் விசாரணை நடத்தியதில் சட்டத்திற்கு புறம்பாக தாய்ப்பாலை பதப்படுத்தி விற்று வந்த அரும்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் தனியார் மருந்து நிறுவனம் வசமாக சிக்கியுள்ளது. வழக்கமாக விற்பனை செய்யப்படும் மருந்து வகைகளுடன் தாய்ப்பாலும் லிட்டர் கணக்கில் பாக்கெட், பாட்டில் என விதவிதமான வடிவங்களில் பறிமுதல் செய்யப்பட்டது. 50 மில்லி லிட்டர் தாய்ப்பால் விலை 900 ரூபாய் முதல் 1239 ரூபாய், 300 மில்லி லிட்டர் விலை 5300 ரூபாய். இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணயம் ஆணையத்தின் உரிமம் கிடையாது. நியோலக்டா என்ற பெயரில் 100% தாய்ப்பால், காலாவதி காலம் 1 ஆண்டு என குறிப்பிடப்பட்டு ISO தரத்துடன் அமோகமாக விற்பனை நடைபெற்று வந்துள்ளது கடந்த ஓராண்டாக. இவர்கள் வெறும் விற்பனையாளர்கள் மட்டுமே. தயாரிக்கப்பட்டது கர்நாடகாவில். ஷாம்பு ஷாஷெட் வடிவில் வந்து பார்த்திருப்போம். தாய்ப்பாலும் கூட ஷாஷெட் வடிவில் தயாரித்துள்ளது இந்நிறுவனம். அழகுக்காக சில தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதை தவிர்க்கும் நிலையில் அவர்களை கவரவே 1 ஆண்டு வரை தாய்ப்பால் கெடாது என்ற கவர்ச்சிகர அறிவிப்பை வெளியிடுகின்றனர். கெடாமல் இருப்பது எப்படி சாத்தியம்? சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தரும் பல தகவல்கள் நம்மை அதிர வைக்கின்றன. இந்த பார்மாக்காரங்க கர்நாடகா ஸ்டேட்ல இருந்து இவங்க இந்த தாய்ப்பால்லாம் இங்கே கொள்முதல் பண்ணியிருக்காங்க. இதை நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த முதல்கட்ட விசாரணையில் நிறைய ஹாஸ்பிட்டலோட லிஸ்ட்ஸும் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ப்ளஸ் இவங்க எப்படி ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்கோம். அவங்களோட எக்ஸ்பிளனேஷனும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதாவது நம்ம என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 380 பாட்டில்ஸ் ஆஃப் பால் நம்ம எடுத்திருக்கிறோம். ப்ளஸ் சேசட் ஃபார்ம்லேயும் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஹியூமன் மில்க் செல்லிங் இந்த சேசட் ஃபார்ம்ன்றது நாங்கள் எங்களுக்கு புதுசாக தெரியுது. ஸோ எதாக இருந்தாலும் அதுலேயும் பேக்கெட்லேயே போட்டிருக்காங்க சப்ளிமெண்ட்ஸோடு இருக்குது அப்படின்னு சொல்லி. சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது ஒன்றுன்னா எங்களுடைய FSSAI நார்ம்ஸ் வரணும். இது 1 இயர் மட்டும் இது கொடுத்துருக்காங்க லைஃபு. பட் இவ்வளோ தூரம் எப்படி ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா, இதில் என்னென்ன கலப்படங்கள் இருக்கா என்னன்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். லேப் ரிசல்ட் வர மட்டும். தாய்ப்பால் என்று விற்கப்படும் இவை உண்மையிலேயே தாய்ப்பால் தானா என பகீர் கிளப்புகிறார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார். நிறைய அந்த அங்கன்வாடி பீப்புள் அவங்கள அணுகி தாய்மார்கள்கிட்ட யாருக்கிட்டலாம் அவங்கக்கிட்ட பேரம் பேசி அவங்க மூலிமா தாய்ப்பால்களை சேகரித்து இது பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கொரி என்னென்னா, இது தாய்ப்பால் தானா, இல்லை தாய்ப்பால் இல்லாமல் இவ்வளோ தாய்ப்பால் அங்கே கிடைக்குதா ஒரே இடத்துல அப்படின்ற பல கேள்விகளும் நமக்கு எழுகுது. இந்நிலையில் 50 மில்லிகிராம் அளவுள்ள 380 தாய்ப்பால் பாக்கெட்டுகளையும் 0.5 கிராம் அளவுள்ள 188 தாய்ப்பால் பவுடர் பாக்கெட்டுகளையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை ஆய்வகத்திற்கு அனுப்பியுள்ளனர். தாய்ப்பால் பெற மாவட்டம் தோறும் தாய்ப்பால் வங்கிகள் உண்டு. விற்கப்படும் தாய்ப்பால் முறையாக பராமரிக்கப்படாவிட்டால் வினையாக மாறிவிடும் என்பதை தாய்மார்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இவ்விவகாரத்தில் விதிகளை மீறி இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கும் முனைப்போடு தீவிர விசாரணை நடத்தி வருகிறது உணவு பாதுகாப்புத்துறை. கலப்படமில்லாத தாய்ப்பாலை வணிகமாக்கி கள்ளங்கபடமில்லாத பிஞ்சு குழந்தைகளின் வாழ்க்கையில் விளையாடுவோரை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.